சண்டபூத மந்திரம். இது வந்து ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு காவல் தெய்வம் இருக்கும். இப்போ காளினா காளிக்கு வேதாளம், விநாயகருக்கு, பைரவருக்கு, ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பூதம் வந்து வெளியே காவல் நிற்கும். அது ஒவ்வொரு தெய்வத்தினோட காவல் பூதம் வந்து அதோட மந்திரம். இது ரொம்ப ஈஸியான ஒரே லைன்ல உள்ள மந்திரம். கணபதியோட காவலுக்கு ஒரு பூதம் இருக்கும். அந்த பூதத்தை வரவழைக்கணும் அப்படின்னா அந்த கணபதியோட அந்த அந்த மந்திரத்தை அந்த கணபதி மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கு பிறகு இந்த மந்திரத்தை 108 முறை இல்லை 1008 முறை சொன்னீங்கன்னா கணபதிக்கு உண்டான அந்த பூதம் வந்து உங்களுக்கு வேலை செய்யும். நீங்க சொல்ற வேலையை செய்யும். அதே மாதிரி துர்க்கைக்கும் கொடுத்திருப்பேன், சிவனுக்கும் கொடுத்திருப்பேன், முருகனுக்கும் கொடுத்திருப்பேன், சூரியனுக்கும் கொடுத்திருப்பேன். காளிக்கு வேதாளம் வந்து நான் தனியா தரேன். என்ன செய்வாங்க, என்ன ஒண்ணு சாப்பிட்டது கூட கொஞ்சம் நிறைய போடும். வீட்டு சமையல் சாப்பிடலாம் 10,000 இல்லைன்னா அண்டா காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. இது ஒரே லைன் ரொம்ப ஈஸியா. நீங்க எந்த இடத்துல இப்போ உதாரணத்துக்கு இப்போ கணபதி மந்திரம் சொல்றவங்க ஏதோ ஒரு ஆபத்துல மாட்டிட்டாங்கன்னா கணபதி மந்திரம் சொல்றாங்க.